ஒப்பாரொருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தம்மாலே. அப்பாநாதன் எழுதி வைத்த அகிலத்திரட்டு அம்மான இதே. அகிலத்திரட்டு அம்மான இதே. எல்லாம் வல்ல ஆதி பரம்பொருள் ஐயா சிவ வைகுண்டருடைய பொன்னு திருவடிகள் பணிந்து ஆரம்பிக்கின்றேன். என்னால் ஆகுவது இந்த உலகத்தில் எதுவுமே அல்ல. அனைத்தையும் ஆட்டுவானும் ஆட்டுவிப்பானும் அனைத்தையும் நடத்துவிப்பானுமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஐயா வைகுண்டருடைய அருளினாலே இந்த பதிவு இங்கே நடந்து வருகிறது. அதாவது நம்மளுடைய ஆகமம் அகிலத்திரட்டு அம்மானை என்பது எதற்காக ஐயா வைகுண்டரால் நமக்கு இங்கு அருளப்பட்டது என்கிற ஒரு காரணத்தை நாம் அறிய வேண்டியது மிக மிக அவசியம். இந்த உலகம் இன்னைக்கு நம்ம 7வது யுகமாகிய கலியுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி வரப்போகின்ற யுகம் தர்ம யுகம். அப்போ இந்த 7 யுகங்களுக்கும் முன்பாக இந்த உலகம் முதலில் படைக்கப்பட்டதும் ஆதி சிவனால் யாக குண்டத்திலிருந்து வேதங்கள் என்ன பண்ணனா உருவாக்கப்பட்டன. அதாவது சிவனால் முன்மொழியப்பட்டன. அப்படிப்பட்ட அந்த வேதங்களை ரிஷிகள் வானோர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த மன அகத்திலே அதை உணர்ந்து இந்த உலகுக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்படியாகத்தான் வேதம் என்பது இந்த உலகத்திலே வந்தது. அப்படிப்பட்ட அந்த வேதங்களை எல்லா மக்களும், அதாவது ஆன்மீகத்திலே ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக வியாசர் பெருமான், அதாவது வியாசர் பெருமான்னா வேறு யாரும் கிடையாது, நாராயணருடைய அம்சத்திலிருந்து தோன்றியவர். அதாவது அருள்நூல் சொல்லும் அந்த 10 அவதார கதைன்னு சொல்லக்கூடியதுல இந்த வியாசர் பெருமான் என்பவர் 8வது அவதாரமாக கருதப்படுகின்றார். அப்படி அந்த வியாசர் பெருமான் அந்த ஆதிசிவனால் முன்மொழியப்பட்ட அந்த ஆகமங்களை 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள் என்று மிக எளிமையாக எல்லோரும் புரியும்படியாக அவர் என்ன பண்றார்னா உருவாக்கி கொடுக்கின்றார். அந்த தூய சாரத்தை, அதாவது சிவனால் அருளப்பட்ட அந்த ஆகம சாரத்தை இப்படி அழகாக ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதன்படி இந்த உலகமானது அந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்களின் வாயிலாக இறை ஞானம், அதாவது ஆத்ம ஞானத்தை ஒவ்வொரு உயிரும் ஆண்டு அனுபவித்து இறப்பு பிறப்பில்லாத நிலைக்கு போகக்கூடிய வகைக்கு அவர்கள் ஒவ்வொரு லோகங்களையும் மீண்டும் சென்றடைந்தார்கள் இந்த ஆகமத்தின் படியாக. இப்படியே ஆகமம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே இந்த துவாபரயுகம் முடிந்து கலியுகமானது அங்கே உருவாகின்றது. கலியன் கலிச்சினுடைய வருகையால இந்த உலகமே என்ன பண்ணுதுன்னா தலைகீழாக மாறுகிறது. அதாவது எங்கும் ஞான வெளிச்சமாக இருந்த இந்த உலகம் ஒரு இருள் சூழ்ந்த, ஒரு அஞ்ஞான இருள் சூழ்ந்த ஒரு உலகமாக இந்த உலகம் பயணிக்க ஆரம்பிக்கின்றது. அதுதான் கலியுகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த கலியுகத்திலே என்ன நடக்கிறது என்றால், எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிய கலியன் ஆகமத்தை மட்டும் விட்டு வைப்பானா? அந்த ஆகமத்தையும் என்ன பண்றான், தவறாக அதை பிரிச்சு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமாக அந்த ஆகமத்தை கூறளிக்கின்றான். அந்த ஆகமத்திலே தேவையில்லாத புது புது விஷயங்களை சேர்க்கின்றான். அந்த ஆகமத்திலே தேவையான சில முக்கியமான விஷயங்களை எடுத்து அதை நீக்கி விடுகின்றான். பிறகு அந்த ஆகமத்திற்கு ஒரு தவறான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றான். இப்படியாக ஆகமம் என்கிறது ஒரு பயனற்ற நிலையிலே அதனுடைய தூய சாரத்தை இழந்து நின்றது. இதுதான் கலியுகத்தில் அன்றைய நிலை. அப்போ ஐயா வைகுண்ட பெம்மான், அதாவது நாராயணருடைய 10வது அவதாரமாக தோன்றிய ஐயா வைகுண்டம் அந்த அகிலத்திரட்டு அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை கொஞ்சம் மாற்றாமல், அதாவது 6 சாஸ்திரங்கள், 4 வேதங்கள், 18 புராணங்கள், அதனுடைய அந்த தூய சாரத்தை அப்படியே எடுத்து
அகிலத்திரட்டு அம்மானை என்கிற ஒரு ஆகம பொக்கிஷமாக நமக்கு ஏற்படுத்தி தந்தார். அதாவது அதை தன்னுடைய சீடரான சகாதேவன் என்று ஐயாவால் அழைக்கப்படுகின்ற அரிகோபால சீடன் வழியாக அந்த அகிலத்திரட்டு அம்மானை நமக்கு இங்கு தரப்பட்டது. அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். அப்போ இதுல இருந்து நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது, அந்த ஒரு இருள் அகற்றுவதற்காக, கலிமாய இருளை அகற்றுவதற்கு இந்த உலகத்தினுடைய ஒரே ஆகமம் அகிலத்திரட்டு அம்மானை மட்டுமே. இந்த அகிலத்திரட்டு அம்மானையினை படித்து அதன்படி நடந்து அதன்படி தன்னுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய உயிர்கள் மட்டுமே மீண்டும் பிறவா நிலையை அடையும். அந்த பிறவா நிலையை தான் ஞானம் அடைந்த உயிர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நிலையை அடைவதற்கு இந்த உலகத்தில் உள்ள ஒரே சாட்சியமாக, ஒரே வழியாக இருப்பது அகிலத்திரட்டு அம்மானை. இங்கதான் நம்ம முதல்ல உணரணும். அடுத்ததாக, இந்த அகில திரட்டு அம்மானை என்கிற அந்த பதத்தினுடைய பொருளை நாம் அறிவது அவசியம். அகில திரட்டு அம்மானை, இதை இரண்டு விதமாக நம்ம பொருள் கொள்ளலாம். வெளிப்புறமாகவும் பொருள் கொள்ளலாம், தத்துவார்த்த ரீதியாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். அதாவது வெளிப்படையான ஒரு பொருள் என்று நாம் இதை பார்த்தால், அம்மானை என்பது ஒரு நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்த ஒரு இலக்கண மரபு கொண்டது. அதாவது ஒருவர் கேள்வி கேட்கின்றார், ஒருவர் அதற்கு பதில் சொல்கின்றார், இன்னும் ஒருவர்களோ அல்லது இருவர்களோ அதை என்ன பண்றாங்க, அதை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி நடக்கக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோண ரீதியாக நடக்கக்கூடிய அவர்கள் கேள்வி கேட்க ஒருவர் பதில் சொல்றார் இல்லையா, அந்த பாடல் அமைப்பை நம்ம சொல்வது அம்மானை என்கிற இலக்கிய மரபில் சொல்லப்படுகிறது. அதுபோல இங்கு என்ன நடக்கிறது, இந்த உலகத்தினுடைய லோக மாதாவான அம்மை மகாலட்சுமியானவள் சந்தேகத்தை கேள்வியாக நாராயணரிடம் எழுப்புகிறாள். நாராயணரானவர் அம்மையினுடைய சந்தேகத்தை போக்கும் பொருட்டு அந்த கதையை அப்படியே சொல்லுகிறார். மீண்டும் அம்மை இடையில சந்தேகம் கேட்குறாங்க, ஐயாவும் அதை நிவர்த்தி செய்கிறாங்க. இப்படி நடக்கக்கூடிய அந்த சம்பாசனையை அரிகோபாலன் சீடருடைய அக நினைவை தட்டி எழுப்பி அவருடைய மனதிலே அந்த காட்சியை காட்டுகிறார். அரிகோபாலன் சீடரும் அதை கேட்கிறார், பார்க்கிறார், அதை ஏட்டிலே பதிவு செய்கிறார். அப்படி வந்ததுதான் அகில திரட்டு அம்மானை என்கிற இந்த விஷயம். இதை நம்ம இன்னும் மேலும் இதை தத்துவ ரீதியாக பார்க்கணும்னா, அகில திரட்டு அம்மானை, அம்மானை என்கிற பதம் இறைவனும் இறைவியும், தலைவனும் தலைவியும், தாயும் தந்தையும், அப்படி என்று இதனுடைய பொருள் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அம்மானை என்பது இறைவனும் இறைவியுமாக இருக்கக்கூடிய ஒரு ஞான நிலை. அந்த நிலையை நோக்கி ஏற்கனவே கலியிருள் சூழ்ந்த இந்த உலகமும் இந்த உலக உயிர்களையும் ஈர்த்து கொண்டு அந்த அம்மையப்பனாகிய இறைவனிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு கருவியாக, ஒரு வழியாக இருப்பதனால அதை அகில திரட்டு அம்மானை, அதாவது அகிலத்தில் உள்ள உயிர்களை திரட்டி அம்மானை என்கிற நாராயணரிடமும் அம்மை உமையாளிடமும் கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்கின்ற ஆகமம் என்பதால் அகில திரட்டு அம்மானை என்கிற பதம் இங்கு எடுத்தாளப்படுகிறது. இது தத்துவார்த்த ரீதியான ஒரு பொருள். இன்னும் தத்துவார்த்த ரீதியாக ஒரு பொருள் சொல்லப்படுவது உண்டு. மிக மிக அற்புதமான அந்த பொருள். அதாவது இன்னைக்கு இந்த உலகம் கலிமாய இருளோடு சிக்கி திணறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே ஒரு உயிரானது 12 கலைகளை அடைந்தாதான் அது என்ன பண்ண முடியும்னா அது மீண்டும் பிறவா நிலையை அடையும். ஐயா கூட சொல்லுவாங்க, அதாவது வைகுண்ட அவதாரத்தை முடித்து அங்கு வைகுண்ட லோகத்திலே ஐயாவை கொண்டு இருத்தும் போது நாராயணர் சொல்லுவாரு, உன்னுடைய மக்களுக்கு இன்னும் 6 கலை, அதாவது 12 கலை அடுக்கும் வரை நீ இந்த சிம்மாசனத்திலே இருந்து தவம்போல் இருந்து தானாளு உண்டமதை அப்படின்னு சொல்வார். இந்த மக்களுக்கு அந்த 6 கலை அவர்கள் அறிந்து கொள்ளும் வரை நீ அவர்களின் மேலே நாட்டமாக இங்க எந்த இடத்துல இருந்து தவம் செய் அப்படின்னு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு இந்த உலக உயிர்கள்
என்ன பண்ணுதுன்னா 4 கலைகளை மட்டுமே அறிந்து அதற்கு மேல் செல்ல முடியாமல், அதாவது அந்த கலைகளுக்கு மேல் செல்ல முடியாமல், அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்காமல் அவர்கள் என்ன பண்றாங்க, மீண்டும் இறந்து விடுகிறார்கள், மீண்டும் அவர்கள் பிறந்து வருகிறார்கள். இப்படி ஒரு சுழற்சியிலேயே இந்த உலக உயிர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த 2 கலை என்று சொன்னால் நம்முடைய ஆதார அட்சரங்கள், 6 ஆதார அட்சரங்கள் இருக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவோம்னா மூலாஸ்தானம். முதல்ல உள்ளது மூலாஸ்தானம், 2வது பிரம்மஸ்தானம், அடுத்தது விஷ்ணு ஸ்தானம், அடுத்தது ருத்ரஸ்தானம், அடுத்தது மகேஸ்வர ஸ்தானம், அடுத்தது சதாசிவஸ்தானம். இப்படி 6 இந்த ஸ்தானங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ ஒரு ஸ்தானத்திற்கு 2 கலைகள் வீதம் இருக்கும். அப்படி 6 ஸ்தானங்களுக்கும் பார்க்கும்போது 12 கலைகள். இது எப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு உயிரானது மூலஸ்தானத்தில் அது மேலெழும்பி வந்து அந்த ஆதாரத்தினுடைய அந்த 2 கலைகளையும் கற்றுக்கொண்டு அடுத்தது பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து மீண்டும் அங்கேயும் 2 கலைகளை அந்த உயிர்கள் கற்றுக்கொள்கிறது. ஆனால் அதற்கு மேலாக போவதற்கு அவர்களுக்கு ஆற்றல் இல்லை. ஏன்னா கலிமாயத்தில் சிக்கிக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த இடத்த தான் இந்த பிரம்மஸ்தானத்தை என்ன சொல்லலாம்னா அகிலம் அப்படின்னு சொல்லலாம், உலகம் அப்படின்னு சொல்லலாம், தரணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது எப்படின்னா ஒரு உயிரில் இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த இடத்துல கிடைக்கும். அந்த இடத்துலையே அந்த உயிரினுடைய அறிவு நின்று விடுகிறது. அப்போ அந்த பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த அகிலம் என்கிற அந்த உலக நிலையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்களை மேலும் 8 கலைகள், அதாவது 4 + 8 கலைகளையும் அவைகளை அடைய செய்து இறைவனோடு கொண்டு சேர்க்கின்ற பணியை இந்த அகிலத்திரட்டு அம்மானை செய்கிறது. கண்டிப்பாக அகிலத்திரட்டு அம்மானையை உள்ளன்போடு படிக்கிற ஒரு உயிர் மீண்டும் பிறப்பதில்லை. இந்த 6 கலைகளையும் அது கற்று மீண்டும் பிறவா நிலை அடைகிறது. இதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். இதை செய்வதனால இது அகிலத்திரட்டு அம்மானை என்கிற பெயர் பொருள் இங்கு விளங்குகிறது. அப்போ அகிலத்திரட்டு அம்மானை என்கிற பொருளை நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இனி அகிலத்திரட்டு என்கிற அந்த ஆகமத்தின் உள்ளாக நம்ம பயணிப்போம். முதல்ல அகிலத்திரட்டினுடைய அந்த காப்பு பகுதியை இங்கே நம்ம வாசிக்க கேட்டு அதன் பிறகு அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் வாதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோ வேண்டிய கலியன் வந்த விசலத்தோள் கையிலேகி சான்றவர் தமக்கோய்ந்த தரணியில் வந்த நோயும் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவ சங்கார தமிழங்களுடன் பவமே பவமே பல நாளும் செய்த பவமறுத்து உன் அகமே வைத்தெங்களை ஆட்கொள்வாய். சிவ 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 சிவா அரகராங் அரகரா அலகிலேது இல்லாதிவராகவா ஆயிரத்தெட்டாண்டினில்லோர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதியதில் முளையிலே மகர போலை உமிழ்ந்து பின் உற்றது சணமீதிலிருந்துதான்
உலகில் சோதனை வார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல யுக தர்மமாகுமே. திருமொழி சீதையாட்கு சிவதலம் புகழ எங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபர சோதனைகள் வார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோல் ஏந்தி ஒரு மொழி எதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார். அகிலத்திரட்டு அம்மானினுடைய காப்பு பகுதியில், அதாவது காப்பு என்று சொன்னால் பொதுவாகவே எதை குறிக்குதுன்னா, ஒரு செய்யுளை பாடப் போகிறோம் அல்லது ஒரு செய்யுளை எழுதப் போகிறோம் என்றால் அதற்கு இறைவனை வேண்டி ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி இறைவனை போற்றி செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் காப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு அகிலத்திரட்டு அம்மானியினுடைய காப்பு பகுதி என்பது வெறும் இறை வேண்டுதலை மட்டுமே செய்யாமல் அந்த இறைவன் யார் என்பதையும், அவர் எவ்வாறு இந்த பூமியிலே அவதரித்தார் என்பதையும், அவர் இந்த பூமியிலே என்ன செய்து இந்த தன்னுடைய அவதார அந்த காரணத்தை பூர்த்தி செய்தார் என்பதையும் மிக தெளிவாக இங்கு சொல்லப்படுகிறது. அதனாலதான் மற்ற காப்பு பகுதிக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ அகிலத்திரட்டு அம்மானியிலே என்ன விஷயம் முழுமையாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ளதோ அதை மிக எளிமையாக காப்பு பகுதியே நமக்கு இங்கு வெளிப்படுத்துகிறது. ஆனா அது கொஞ்சம் சூட்சுமமாக வெளிப்படுத்துகிறது. இப்போ காப்பு பகுதியை படித்தாலே இந்த அகிலத்திரட்டு அம்மானினுடைய முழு பகுதியினுடைய ஒரு அந்த எசன்ஸ் என்கிற விஷயம் இதுல வந்துடும். அதாவது ஒரு தூய அந்த கருத்து, எந்த கருத்து உள்ளடங்கி இங்க இருக்க போகிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மேலும் காப்பு பகுதிக்கு எதிரான பொருளை நம்ம அகிலத்திரட்டு அம்மானிலிருந்து நம்ம சொல்லக்கூடாது. அதனாலதான் காப்பு என்பது இதற்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறது. காப்பில் எந்த பொருள் சொல்லப்படுகிறதோ அந்த பொருள் தான் அகிலத்திரட்டு முழுமையும் நமக்கு விளம்பரம். அதை மீறி நம்ம செய்வது என்பது அகிலத்திரட்டுக்கு விரோதமாக நாம் பொருள் சொல்வதாக ஆகிவிடும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். அகிலத்திரட்டினுடைய காப்பு பகுதிக்கு, அதாவது மூல பகுதிக்கு எதிரான ஒரு விளக்கம் நம்ம போகக்கூடாது. அப்ப அது ஏன் அப்படி சொல்லியிருக்கிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் அது காப்பினுடைய அந்த பொருள் விளக்கத்திற்கு ஒத்துப்போகும். அதனால காப்பு பகுதியினுடைய பொருள் விளக்கம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப அதை நம்ம ஒவ்வொரு வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக நம்ம இங்க பார்ப்போம். முதல் வார்த்தை ஆரம்பிக்கிறது, ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி. அப்ப இதுல ஏர் அணியும் மாயோன் என்று சொல்லும் போது ஏர் என்கிற பதம் இரண்டு விதமான பொருட்களை தருகிறது. அதாவது கலப்பை, ஒரு பொருள் கலப்பை. கலப்பை என்று சொன்னால் எப்படி என்றால், இந்த ஒரு மண்ணை அதை நல்லா உள்ள இருந்து அப்படியே கோரி எடுத்து அதை அந்த மண்ணை பண்படுத்தணும். அப்படி பண்படுத்திய மண்ணில் தான் ஒரு விதையை நம்ம போட்டா அது விருட்சமாக வளரும். இல்லை என்றால் அது அந்த நிலம் என்பது பாழ்பட்ட ஒரு நிலமாக மாறிவிடும். அங்கு விவசாயம் என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கும். அதனாலதான் கலப்பை என்பது இருந்தால்தான் விவசாயத்தை நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மர செடி கொடிகளை எல்லாம் வளர்த்து அதன் மூலம் விவசாயத்தை பெருக்க முடியும். அப்படி நம்மளுடைய மனங்களில் இருக்கக்கூடிய கலிமாயை இருளை அகற்றுவதற்கு நம்மளுடைய மனதை தயார் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இறைவன் இருக்கின்றார். அப்ப அவருடைய அருளால் தான் நம்மளுடைய மனதிலிருந்து கலிமாய எண்ணங்கள் விலகும். அப்படி அதுக்காக அப்படி வந்தவர் என்பதால தான் ஏரணியும் அப்படி என்கிற வார்த்தை இந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது மண்ணை எப்படி உழுது அந்த மண்ணிலிருந்து விருட்சத்தை வளர வைக்கின்றார்களோ அதுபோல கலிமாய இருளால் சூழ்ந்திருக்கக்கூடிய முழு நீசமடைந்த நம்முடைய மன வீட்டை செம்மைப்படுத்தி ஐயா வைகுண்டருடைய அருளால் நாம் எல்லாம் மீண்டும் மேல்நிலைக்கு செல்லக்கூடிய விதத்தை நமக்கு அருளக்கூடியவர். அதனால ஏர் அணியும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. இன்னொரு பொருள் கூட இந்த ஏர் என்பதற்கு இருக்கு பார்த்தோம், அழகு. அழகுன்னா வசீகரம் கொண்டது.
அதாவது இனிமையானது. அழகுன்னு சொன்னா ஒரு விஷயம் அழகு என்பது சிறப்பு என்கிறது பொருள்படும். இப்போ இங்கே எப்படி என்றால், அழகு என்றால் அம்மை மகாலட்சுமியை குறிக்கும். அப்படி மகாலட்சுமியான அந்த அழகு பொருந்திய மகாலட்சுமியை தன்னுடைய இருதய கமலத்திலே தாங்கி அதை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அதனாலதான் ஏர் அணியும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒரு இறைவனுடைய தத்துவார்த்த நிலை என்பது என்னன்னா சிவசக்தி, நாராயணம் மகாலட்சுமி, பிரம்மன் சரஸ்வதி. இதுதான் இறைவனுடைய ஒரு பூரண நிலை. அந்த பூரண நிலையில் இருந்துதான் நமக்கு அத்தனையும் நமக்கு அருள் கொண்டிருக்கிறது. அதாவது இறைவன் தன்னுடைய திருவருள் சக்தியான அம்பிகையின் மூலம் நமக்கு அருள் பாலிக்கின்றார். இதுதான் தத்துவம். அந்த நிலையில் மகாலட்சுமியை தன்னுடைய இருதயத்திலே அணிந்து கொண்டவன் அவனே நாராயணன். அவனையே இங்கு ஏர் அணியும் அப்படி என்கிற பதம் குறிக்கின்றது. ஏர் அணியும் மாயோன். மாயோன் என்றால் கருமை நிறத்தவன். அதாவது தன்னை வெளிப்படுத்தினால் மட்டுமே மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி அவன் ஒரு இருளாக இருப்பான். அதனாலதான் மாயோன், மாய நிறம் கொண்டவன். நம்ம உச்சி படிப்புல கூட படிக்கிறோம், மாய நிறமானவர் அவர் சிவ 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 சிவா என்று படிக்கிறோம். அப்படிதானே? மாய நிறமானவர் என்று சொன்னால் கருமை நிறத்தவன். அதனாலதான் ஏர் அணியும் மாயோன், அவன் நாராயணன். அழகு பொருந்திய லட்சுமியை தன்னுடைய இருதய கமலத்திலே அணிந்த கருமை நிறத்தவனான நாராயணன் அப்படி என்கிற அந்த பதம் நமக்கு மிக அற்புதமாக இங்கு சொல்லப்படுகிறது. இதன் மூலம் நம்மை மீட்க வந்த தேவன், நம்மை மீட்க வந்த வைகுண்ட பெம்மானை இங்கு போற்றுகிறது. ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி அப்படி என்கிற வார்த்தை. இவ்வுலகில் தபசு பண்ணி என்று சொன்னால், தவம் என்பது எப்படி? நிறைய விஷயங்களை நாம் தியாகம் செய்து இறைவனை நோக்கி நம்ம என்ன பண்றது, மனத்தை செலுத்தக்கூடியதை தவம் அப்படின்னு சொல்றோம். இறைவனுக்கு தவம் என்பது அவசியம் இல்லை, அவனே தவம்தான். அப்படிப்பட்ட அந்த இறைவன் தபசு பண்ணி என்று சொல்லும்போது அவன் எதுக்கு தபசு பண்ணி இங்க வந்தான்னா, அவனும் தன்னுடைய இயல்பான நிலையை மறைத்து தன்னையும் ஒரு சாதாரண மனிதனைப் போல தோற்றம் கொண்டு ஒவ்வொரு யுகத்திலும் இந்த பூமியை நோக்கி வருகிறான் பாருங்க. அதை தான் இந்த இடத்துல தபசு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஐயா செய்த 6 ஆண்டுகள் தவத்தை மட்டும் அது குறிக்கல. ஒவ்வொரு யுகத்திலும் அவன் மேலுலகம் விட்டு மண்ணுலகம் இறங்கி வந்த அந்த ஒரு என்ன சொல்றது, தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு நமக்காக, அவன் படைத்த உயிர்களுக்காக இந்த பூமிக்கு வந்த அந்த விஷயத்தை இங்கு தவசு பண்ணி அப்படின்னு சொல்லுது. அப்போ ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க என்று சொல்லுகிறார். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். காரணம் போல் செய்த கதை. இதுல என்ன காரணம் இருக்கிறது என்பதை நம்ம இதுல ஊகிச்சு பார்க்கணும். அதாவது தேவர்களெல்லாம் படைக்கப்பட்டார்கள், தேவர்களுக்கு அமிர்தம் கடைந்து வைக்கப்பட்டது. அந்த அமிர்தத்தை உண்ட தேவர்களுக்கு மேல ஒரு ஆணவம் தோன்றியது. ஏன்னா நல்ல புஷ்டியான சாப்பாடை சாப்பிட்ட உடனே எல்லோருக்கும் ஒரு இயல்பாக ஒரு ஆணவம் தலைக்கேறும். அந்த ஆணவம் அன்று தேவர்களுக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்ட தேவர்கள் பரமசிவனான அந்த ஆதிசிவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா எல்லா தேவர்களும் அன்னைக்கு மேல்நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கான அந்த அமிர்தத்தை உண்டதும் அவர்களுக்கு ஆணவம் வர, எங்களுக்கு எதிரி யார் இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்போ சிவபெருமான் நினைக்கிறான்னா, எதிரி இருக்கிறான்னு கேட்கிறான்னா, இவங்களுடைய மனமானது சீர்கட்டு விட்டது, இனி இவர்களுடைய மனமானது செம்மையாக்கப்படவில்லை என்றால் இவர்கள் மேல்நிலைக்கு லாயக்கில்லாதவர்கள் என்பதை உணர்ந்த சிவபெருமான் அவர்களுடைய மனங்களிலே அங்கு இருந்த அந்த ஆணவம் என்கிற அந்த வல்லிருளை ஒரு திரையாக பொதிந்து ஒரு யாக குண்டத்திலே போடுகின்றார். அந்த யாக குண்டத்தில் இருந்து அந்த திரையாகிய அந்த ஆணவ பெருக்கிலிருந்து தோன்றியவன் தான் குரோணி என்கிற வல்லரக்கன். அப்போ அந்த தேவர்களுடைய ஆணவத்திலிருந்து தான் அசுரன் தோன்றினான். இறைவன் அசுரனை உண்டாக்கவில்லை. நல்லா புரியணும். அப்போ அப்படிப்பட்ட அந்த குரோணியை, அப்ப குரோணியுடைய முதல் பிறவி பிறக்கிறான். அதன் பிறகு அவனை வெட்டி 6 துண்டுகளாக வெட்டி 6 பிறவிகள், அப்படி மொத்தம் 7 பிறவிகள் இந்த குரோணியானவன் இந்த பூமியில வந்து பிறக்கிறான். அப்படி அவன் பிறந்த காரணம், அவனை இறைவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அவன் பெற்ற வரத்தை எல்லாம் மாய்க்கக்கூடிய வண்ணம் இந்த பூமியிலே
அந்த இறைவன் தோன்றி அவனை அழித்தார், அவனை வதம் செய்தார் என்கிற அந்த காரண காரியத்தோடு இறைவன் நடத்திய அந்த யுக வரலாறு. இதுதான் செய்த கதை கட்டுரைக்க. கட்டுரைக்க என்பது சொல்ல. இதுதான் காரணம் போல் செய்த கதை. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. குரோனி பறந்ததிலிருந்து இன்று கலியன் நம்மை ஆட்சி செய்கிற வரையிலும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதில் உள்ளார்ந்த காரணங்கள் இருக்கின்றன. இந்த காரணங்களை எல்லாம் சங்கிலி தொடர் போல நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அதுதான் அகிலத்திரட்டு அம்மானை. இனி பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில். இதை நான் பூரணமாய், இது இப்போ அந்த அரிகோபாலன் சீடர் சொல்றது மாதிரி வருது பாருங்க. பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் நாவினில். இறைவன் தன்னுடைய பாத அந்த தீட்சையின் மூலம் என்னுடைய நாவிலிருந்து அருள் புரிந்தால் நான் இதை பூரணமாக நான் பாடுகின்றேன் என்று முழுமையாக ஒரு சரணாகதியை அங்கே சொல்கின்றார். அதாவது ரொம்ப தெளிவா சொல்கிறார், இதை பூரணமாக நான் ஆராய்ந்து பாடுவதற்கு நாராயணருடைய பாதம் என்னுடைய நாவிலே இருந்து அருள் செய்கிறது. இதான் காப்பு போதினுடைய முதல் விருத்தம் நமக்கு சொல்கிறது. அடுத்தது 2வது விருத்தம் சொல்லக்கூடியது யார் ஐயா வைகுண்டமாக இந்த பூமியிலே தோன்றினார் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்கிறது. பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்துமாயோன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது துவாபர யுகத்திலே பஞ்சபாண்டவர்களுக்கு பகாரியாக வந்த அந்த துரியோதன் முதலான கௌரவர்களை எல்லாம் அழித்து அந்த பகை, அதாவது நல்லவர்களை காக்கும் பொருட்டு தீயவர்களை அழித்த அந்த செயலை செய்து மாயோன் மீண்டும் அந்த கருமை நிறத்தவனான, அதாவது யாராலும் அறிய முடியாத, அவன் காட்டினாலன்றி அவனை யாரும் அறிய முடியாது, அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருக்கிற அந்த மாயோன் வீண்டிய கலியன் வந்த விசலத்தால் கையில ஏகி அப்படின்னு சொல்றாரு. வீண்டிய கலியன்னா கலியன் அழிந்து போகக்கூடிய கலியன். இந்த பிறவிலேயே குரோனினுடைய கடைசி துண்டான இந்த கலியன் தோன்றி அழிந்து போகின்றான். அப்படிப்பட்ட அந்த கலியன் வந்த காரணத்தால கைலை போகிறார். கைலை போகி கைலை ஏகி. கைலை ஏகினா அது சிவனாரிடம் சென்று அவருடைய அனுமதியை பெற்று இந்த சான்றோர் மக்களுக்காக இந்த தரணியில் வந்தார். அதான் காரணம். தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதவிட்டேன். அவரே எனக்கு அருளி செய்ய நான் இதை எழுதுகிறேன், நான் எழுதல்ல, அவர் அருளி செய்தார் நான் எழுதுகின்றேன் என்று இங்கு மீண்டும் அரிகோபாலன் சீடர் தன்னை தாழ்த்தி நாராயணனை உயர்த்தி இங்கு சொல்லுகின்றார். அந்த அடக்கத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நமக்காக இந்த பூமியில் வந்த வைகுண்டம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நமக்கு பாக்கியத்தை அவராகவே வலிய வந்து தருவதற்காக வந்தார் என்பது இந்த இடத்துல நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி வந்தவர் யார் என்றால் அந்த பாண்டவர் பஞ்சபாண்டவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலையிலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாக தோன்றிய அந்த ஸ்ரீ கிருஷ்ணரே இங்கு வைகுண்டமாக வந்தார் என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. இங்க வேற யாருக்கும் எந்த ரோலும் கிடையாது என்பதை நல்ல ஆணித்தரமாக சொல்லணும். இதை தாண்டு அவர் வந்தார், இவர் போனாரு, அவரும் சேர்ந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு உயிரை நாராயணரோடு ஒப்பிட்டு பேசுவது இந்த காப்பு பகுதியினுடைய பொருள் விளக்கத்திற்கு நேர் எதிரானது என்பதை நம்ம இந்த இடத்துல முழுமையாக நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது 3வது விருத்தம் இங்கே நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இறைவனை போற்றி இறைவனிடம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதை ஒரு வேண்டுதலாக அந்த அரிகோபாலன் சீடர் வைப்பதாக இந்த விருத்தம் 3வது விருத்தம் நமக்கு சொல்கிறது. ஆக இந்த 3வது விருத்தம் அப்படி சொல்வதனால இதுல என்ன நடக்குதுன்னா, நமக்கு அந்த பாவங்களை நீக்கி ஞானத்தை அருளக்கூடிய அந்த வரலாறு தான் இந்த அகிலத்திரட்டு அம்மானை முழுவதும் சொல்லப்பட்டுள்ளது என்கிற விஷயத்தை இந்த விருத்தம் நமக்கு உணர்த்துகிறது. சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே. சிவமே சிவமே என்றால் இறைவனை அங்கு வர்ணிக்கிறது. சிவமணியே என்றால் அந்த சிவமாகிய தெய்வத்தில் இருந்து உருவான என்னொன்று, அதுவும் சிவன்தான். அது இங்கு வைகுண்ட பெருமானை குறிப்பதாக இங்கு அமைகிறது. அதுதான் சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே. சிதம்பரம் என்பது ஞானத்தின் முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவன், அவனே தெய்வத்தின் முதலாக இருக்கின்றான். சிதம்பரம் என்றால் ஞானம், ஞானம் வடிவானவன்.
அப்போ அந்த அப்படி ஞான வடிவான இறைவனே என்று அந்த இடத்துல மீண்டும் போற்றப்படுகிறது. தவமே தவமே தவக்கொழுந்தே. இங்கும் நம்ம போற்றக்கூடிய விஷயம் என்னன்னா, தவம் ஆக இருப்பதும், இப்போ நம்ம இறைவனை நோக்கி நம்ம வேண்டுதல் செய்யறோம்னா, அந்த வேண்டுதலாக இருப்பதும் இறைவன், அந்த வேண்டுதலின் மூலம் கிடைக்கக்கூடிய பலனும் இறைவன் என்று சொல்கிறார். அதான் தவமே தவமே தவக்கொழுந்துன்னு சொன்னா, தவத்தால் கிடைத்த பேரு, தவத்தால் கிடைத்த பலன். அதனால் தவமே தவமே தவக்கொழுந்தே, தவமும் நீயே, தவத்தினால் நாங்கள் அடையும் பலனும் நீயே என்று இந்த வரிகள் போற்றுகிறது. அடுத்ததாக, தாண்டவ சங்காராதமியே எங்களுட பவமே பவமே பல நாளும் செய்த பவமறுத்து. தாண்டவம் என்று சொன்னால் சிவத்தாண்டவத்தை குறிக்கும், ஈஸ்வருடைய திருநடனம். அம்பலத்திலே சிவன் என்று ஆடக்கூடிய அந்த நடனத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிவத்தாண்டவம். இந்த தாண்டவத்தின் மூலம்தான் இந்த உலகம் தோன்றுகிறது, ஒடுங்குகிறது, அழிகிறது. எல்லா விஷயமும் இந்த உலகத்துல நடக்குதுன்னா அது சிவ தாண்டவத்தை வைத்துதான் நடக்கிறது. அப்படிப்பட்ட சிவ தாண்டவத்தின் மூலம் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் உன்னுடைய அந்த சிவ தாண்டவத்தின் மூலம் என்ன செய்யணும்? அழிக்கணும். சங்காரம், சங்காரம் என்பது இல்லாமல் செய்வது. எங்களுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமல் செய்து அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய் அப்படின்னு சொல்ற. அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய் என்று சொல்லும்போது, அதாவது தர்மயுக ராஜ்யத்திலே ஐயா பேரரசனாகவும் நாமெல்லாம் அவருடைய மக்களாகவும் அங்கு இயல்பான நிலையிலே நம்ம இருக்கிறோம்ல, இந்த நிலையை தான் அகமே வைத்தங்களை ஆட்கொள்வாய். சிவ 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 சிவா அரகரா அரகரா. இங்கு சிவசிவா என்று சொல்லக்கூடியது இறைவனை என்ன பண்றோம்? மன்றாடி துதிக்கக்கூடிய ஒரு வாசகமாக நம்ம இங்க சொல்றோம். அதுபோல அரகரா என்று சிவசிவா என்று சொன்னா ரெண்டும் பொருந்தும். அதாவது சிவ என்பது சிவத்தையும், சிவா என்பது சக்தியையும் அது அதனுடைய பொருள் வரும். அப்போ சிவான்னு சொல்லும் போது சிவசக்தி சுரூபனாகிய அந்த பூரணத்தோடு கூடிய அந்த இறைவனை நாம் ஜபிப்பது என்பது அதனுடைய பொருள். சிவசிவா என்று துதிக்கின்ற பேரொலியும், அரகரா என்று அபயமிடும் பேரொலியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரகரா என்று அந்த இறைவனை அபயமிட்டு இந்த வாழ்த்து பாடல் இங்கு பாடப்படுகிறது. அடுத்த விருத்தம், இந்த அடுத்த விருத்தம் ரொம்ப ஒரு சூட்சுமமான விருத்தம். இன்னைக்கு நிறைய நம்ம ஒரு அகிலத்திரட்டில் ஒரு தவறான புரிதல்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அந்த தவறான புரிதலுக்கெல்லாம் ஒரு பதிலாக இந்த விருத்தம் இங்கு அமைகிறது. அதாவது இன்னைக்கு நிறைய விஷயம் சொல்லப்படுகிறது. அதாவது சம்பூர்ண தேவன் தான் வைகுண்டராக வந்து விட்டான் என்றும், சம்பூர்ண தேவனும் நாராயணரும் சேர்ந்து தான் வைகுண்டராக வந்ததென்றும், மேலும் நாராயணர் தனக்கென்று ஒரு பாயமாய கூடை வைத்திருக்கவில்லை, அப்படி ஒரு கூடை கிடையாது என்றும், இப்படி 3 தவறான வாதங்கள் இன்று பாராயணக்காரர்களால் வைக்கப்படுகிறது. அது 3மே தவறு என்பதை இந்த 4வது விருத்தம் நமக்கு ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்கிறது. அதை பார்ப்போம். அலையிலே துயில் ஆதிவ ராகவா, ராகவர் ராகவா 1008 ஒரு பிள்ளை. இந்த அலையிலே துயில் ஆதிவ ராகவர் என்பது சொல்லும்போது இறைவன் அறிதுயில் கொள்கின்றான். இங்கு பாம்பனையிலே கடலிலே என்ன பண்றான்? அறிதுயில் கொள்கின்றான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆதிவ ராகவம்னா அதாவது வராக ரூபத்திலே, பன்றி முகமும் மனித உடலும் என்று சொல்வார்கள், அந்த ரூபத்திலே அவர் என்ன பண்றார்? எப்போதுமாக இருக்கின்றார். எப்போதுமாக அந்த கடலுக்குள்ளே அவர் இருக்கின்றார். அப்போ அந்த அலையிலே, அலைகின்ற அந்த கடல் அலையிலேயே அவர் என்ன செய்கிறார்? அங்க துயில் கொள்கின்றார். துயில் கொள்கின்றார்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா தூங்காமல் தூங்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இறைவன் தூங்குவது இல்லை, ஆனா தூங்குவது போல அங்க ஒரு ஆக்டிங் காட்டுகிறார். அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் தூங்க முடியுமா? தூங்க மாட்டார். ஆனா தூங்குவது போல அங்கு காட்டுகிறார். இதனுடைய முக்கியமான செய்தி அலையிலே துயில் ஆதிவ ராகவர் என்பது இறைவன் இல்லாத இடம் இல்லை. இப்போ நம்மளுடைய மனதை எடுத்துக்கிட்டோன்னா அங்கேயும் என்ன பண்றாரு? நாராயணர் துயில் கொள்கிறார். அதுபோல இந்த உலகத்து நம்மளுடைய உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவிற்கும் அணுவாக இருந்து அங்கேயும் என்ன பண்ணுகிறார்? இறைவன் துயில் கொள்கின்றான். அப்போ இறைவன் இல்லாத இடம் இல்லை. எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளை எத்தனை கூறுகளாக அணுக்களாக பிரித்தாலும் அந்த கடைசி அந்த கூறாகிய அணுவிலும் அந்த நாராயணன் துயில் கொள்கின்றான். இப்படிதான் இந்த உலகம் இயங்குகின்றது. அப்போ நாராயணன் இல்லாத இடம் இல்லை என்பதையே இந்த வாசகம் நமக்கு உணர்த்துகிறது.
அதான் அலையிலே துயில் ஆதிவராகவா. அந்த உலகம் என்ன பண்ணுகிறது? அலைந்து கொண்டே இருக்கிறது, ஏங்கி கொண்டே இருக்கிறது. அந்த ஏக்கத்தினுள்ளே அவன் துயில் கொள்கின்றான். துயில் கொள்கின்றானா, ஏக்கம் இல்லாமல் அந்த இடத்திலே அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் இயக்கமற்ற நிலையில் இருக்கின்றான். அதாவது ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நுண் துகளினுள்ளும் அவன் என்ன பண்றான்? தூங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை இது உணர்த்துகிறது. அப்போ நாராயணர் இல்லாத இடம் இல்லை என்பதை இந்த இடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக இந்த 2வது வரி நமக்கு சொல்கிறது என்னன்னா, 1008 ஆண்டினில் ஓர் பிள்ளை. 1008 ஆண்டில்னா 1008ஆம் ஆண்டு அந்த மாசி 20ஆம் தேதி ஒரு பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று என்று இந்த வாசகம் இங்கு குறிக்கிறது. நாராயணர் எப்போதும் போல அந்த உலகத்திலே இருக்கின்றார், எல்லா இடத்திலும் நீக்கமர இருக்கின்றார். அப்போது இந்த ஒரு பிள்ளை, இந்த ஓர் பிள்ளை என்பது எதை குறிக்கிறதுனா, இது நாராயணரை குறிக்கவில்லை. இந்த ஓர் பிள்ளை என்பது நாராயணரை இதற்கு முன் 6 தரம் இந்த அவருடைய அவதாரத்திற்கு அவரை சுமந்த அந்த பாயமாய கூட்டை தான் இந்த ஓர் பிள்ளைங்கிறது குறிக்கிறது. அப்படி அந்த ஓர் பிள்ளையானது சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்செம்பதியிலே, அதாவது திருச்செந்தூர் திருப்பார் கடலிலே அன்னை மகாலட்சுமியானவள் மகர சிலையாக அங்கு வளர்ந்திருக்கின்றாள். அவ்வாறு வளர்ந்திருக்கின்ற அந்த மகர சிலையினுள்ளே, அந்த மகர வயிற்றினுள்ளே அந்த பிள்ளை 1008ஆம் ஆண்டு மாசியிலே சென்றது என்பதை இந்த வாசகம் நமக்கு இங்கு உணர்த்துகிறது. இதை அப்படியே நம்ம கதையின் போக்கின்படி பார்க்கும்போது இது நமக்கு காப்பு பகுதியிலே சொல்லப்பட்டுள்ள இந்த 4 வரிகள். ஆனால் இதே 4 வரிகளும் அகிலத்திரட்டு அம்மானினுடைய பிற்பகுதியில அவதார பகுதியில் பார்க்கும்போது அது கதையின் போக்கில் அது எப்படி வரும்னா, நாராயணர் தேவசங்கம் சூழ கைலேங்கிரியிலிருந்து இங்கே வாரார், எங்க திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்து அவர் அதன் பிறகு என்ன பண்றாருன்னா, எல்லோரையும் கடற்கரையிலே நிறுத்தி விட்டு அவர் என்ன பண்றார், கடலுக்குள்ள சென்று அந்த மகரத்துக்குள்ளும் அவர் சென்று 2 பேரும் சேர்ந்து அவர் அந்த மகரத்துக்குள்ளிருந்து நாராயணர் மகனை நினைக்கும் போதுதான் என்ன பண்ணுறது, இந்த குழந்தை, அதாவது சொல்லக்கூடிய அந்த ஓர் பிள்ளை என்கிற அந்த பாயமாய கூடு உள்ளே செல்கிறது, கடலுக்குள் செல்கிறது. அதை நாராயணர் பார்த்து அந்த பிள்ளையை எடுத்து மகர வயிற்றுக்குள்ள கொண்டு போறார். இது கதையினுடைய போக்கு. ஆனா அங்க நிசப்தமான உண்மை என்னன்னா, எங்கும் வியாபித்திருக்கிற, அதாவது அசைகின்ற அனைத்தினுள்ளும் அசையா நிலையில் துயில் கொள்கின்ற அந்த நாராயணன் எங்குமே நிசப்தமாக இருக்கின்றான். அவன் என்ன பண்றான், அந்த மகரத்தினுள்ளும் அவன் எப்போதுமே அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதை இந்த இடம் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இறைவன் இல்லாத இடம் கிடையாது. ஆனா அது ஒரு காரணத்தோடு ஒரு வரலாறாக நமக்கு சொல்லப்படும் போது நாராயணர் அங்கிருந்து வருவதாகவும் அப்படி வந்து அவர் உள்ள வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு காப்பு பகுதி அவர் எப்போதுமே நிரந்தரமாக அந்த எல்லாவற்றிலும் உள்ள இருக்கக்கூடிய நாராயணம் மகரத்தினுள்ளும் இருக்கின்றார் என்பது சொல்லப்படுகிறது. இது கதையின் போக்கும் காப்பு பகுதி சொல்லக்கூடியதையும் நம்ம அலசி பார்க்கணும். அடுத்த வரி சொல்லும்போது இன்னும் புரியும். முலையிலே மகரப்பாலை உமிழ்ந்துபின் உற்ற தட்சிணம் மீதில் இருந்துதான் அப்படின்னு வருது. முலையிலே மகரப்பாலை உமிழ்ந்து, எது உமிழ்ந்தது? கதையினுடைய போக்கின்படி நம்ம பார்க்கும்போது நாராயணர் சொல்ல வைகுண்டர் கேட்டதாக வரும். ஆனா இங்க எப்படி வருதுன்னு பாருங்க, வைகுண்டரே அதை சொன்னது மாதிரி வருது. ஆக அங்க கதையின் போக்கு நாராயணம் ஒருவராகவும் வைகுண்டம் ஒருவராகவும் காட்டப்படுகிற அந்த கதையின் போக்கு இந்த காப்பு பகுதியிலே 2 பேரும் ஒருவர் என்பதை சொல்றது. ஏன்னா இங்கு அந்த பிள்ளை உள்ள போகுது, அந்த பிள்ளை தான் திரும்ப என்ன பண்ணுது, அந்த மகரப்பாலை உமிழ்ந்ததுன்னு வருது. ஆனா நாராயணர் சொல்ல வைகுண்டம் கேட்டதுதான் கதையின் போக்கு. ஆக இங்கு சொல்லுவதும் அவனே, அதை கேட்பவனும் அவனே. நாராயணம் வேறல்ல, வைகுண்டம் வேறு அல்ல என்பதை இந்த காப்பு பகுதி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அப்ப இடையில இந்த விஷயம் என்ன ஒண்ணு இதுல சந்தேகம் வரும். அப்ப அந்த பாயமாய கூடு உள்ள போச்சு, அப்ப பாயமாய கூடு தான் வைகுண்டமா என்று கேட்டால் இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை அறியணும். இது நமக்கு அந்த வாசகம் அவதார வாசகத்துல தெளிவாக இருக்கும். அதாவது விந்து வழி செய்து வித்தகனை ஈண்டெடுப்போன்னு சொல்றார்.
அதாவது நாராயணரும் அன்னை மகாலட்சுமியும் அங்க சேர்ந்திருக்கிறாங்க. மகனை நினைக்கிறாங்க. மகனாகி அந்த பாயமாயக்கூடு உள்ள வருகிறது. உள்ள வந்ததும் அது உள்ள வந்து அவர்கள் அதை தூக்கி உள்ள வைத்த மறுகணமே அந்த நாராயணரும் மகாலட்சுமியும் அங்கு வைகுண்ட குழந்தை என்கிற ஒரு குழந்தை அங்கு உற்பத்தி ஆகிறது. அங்கு பாயமாய கூடு வைகுண்டர் ஆகவில்லை, நாராயணமே வைகுண்டர் ஆனார் என்பது அந்த வாசகத்தில் நமக்கு அங்க இருக்கு. ஆக கதையின் போக்கு ஒரு விதத்தை கொண்டு போகும். ஆனா காப்பு பகுதி அதனுடைய சாரத்தை எடுத்து சொல்கிறது. அதாவது மகரத்தினுள்ளும் நாராயணர் ஏற்கனவே உறைந்துதான் இருக்கிறார் என்பது காப்பு சொல்லுது. அதுபோல வைகுண்டம் தான் இங்கு நாராயணரும் வைகுண்டமும் ஒன்றே என்கிறதையும் காப்பு பகுதி சொல்லுது. ஆனா கதையின் போக்கு ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து காட்டுகிறது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். அடுத்தது மகரப்பாலை உமிழ்ந்துபின் உற்ற தட்சணம் இதில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் ஓமை சொல்ல உக தர்மம் ஆகுமே. அப்படி உமிழ்ந்து அது தட்சிணாபுரி என்று சொல்லக்கூடிய அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சுவாமி தோப்பில் வந்து இருந்து இந்த உலகத்தில் சோதனை பார்த்தவர் அப்படின்னு சொல்றது. சோதனை பார்த்தவர்னா அன்பு வன்பு என்று சொல்லக்கூடிய ரெண்டையும் பார்க்கிறாரு. மேலும் கலியன் எப்படியெல்லாம் இந்த மக்களை மாற்றி வைத்திருக்கின்றான், அந்த மக்களுடைய மனங்களை எப்படி கெடுத்து வைத்திருக்கின்றான், அந்த மக்களுடைய மனங்களை நாம் எப்படி மீண்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இங்கு சோதனை. அப்படி சோதனை பார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல உக தர்மம் ஆகுமே. வைந்தருடைய ஓமை என்பது என்னன்னா, எல்லாமே காரண காரியத்தோடு சொல்லப்படுகிறது. அந்த காரண காரியத்தோடு வைகுண்டர் அந்த நிகழ்த்திய அத்தனை விஷயங்களையும் சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, அந்த அவதார சரீரம் அதாவது பாயமாய கூடு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி சாதிக்கிறாங்க. அப்ப இது அகிலத்திரட்டுக்கு விரோதமான ஒரு பாராயணமாக அமைந்து விடுகிறது. ஐயா, காரணம் போல் ஏன் இந்த பாயமாய கூடுன்னு ஒண்ணு இருக்குது, அது ஏன் சொல்லப்பட்டது என்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம சொல்லணும். அதுதான் ஓமை என்று சொல்கிறார். ஓமை என்பது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை காரணத்தோடு ஆராய்ந்து அதன் உட்பொருளோடு நம்ம எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்லக்கூடிய தர்மம் இந்த யுகத்தினுடைய மேலான தர்மம் அப்படி என்று இந்த 4வது விருத்தம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்போ வந்தது நாராயணம் வேறு வைகுண்டம் வேறு அல்ல, நாரணமே வைகுண்டமாக இந்த பூமியிலே வந்தார். அவர் தன்னுக்கு 6 தரம் அகம் வைத்துக் கொண்ட சடமாகிய பாயமாய கூடு சுமக்க வைகுண்டமாக வந்தார் என்பதையும் இந்த வாசகம் நமக்கு மிக தெளிவுபடுத்தி நமக்கு சொல்வதாக நம்ம உணர்வோம். அடுத்ததாக கடைசி விருத்தம். திருமொழி சீதையாட்கு செகதலம் புகழ எங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி என்று சொல்கிறது. திருமொழி சீதை என்று சொன்னால் மகாலட்சுமிக்கு இந்த உலகமே, மேலுலகம் 7 கீழுலகம் 7 என்று சொல்லக்கூடிய 14 லோகங்களும் புகழும்படியாக மெச்சும்படியாக ஒரே பிள்ளை, அதாவது நாராயணருடைய ஒரே பேராக ஒரு பிள்ளையாக, சீதையினுடைய ஒரே பேராக ஒரு பிள்ளையாக இந்த உலகத்திலே தோன்றி அவதரித்து யுகபர சோதனைகள். யுகம் என்றால் இந்த பூமி சார்ந்த அந்த இடம், பரம் என்றால் மேலோகம். இந்த 2 லோகமுமே என்ன பண்ணுது, கலியனால பாதிக்கப்பட்டது. அதனால இந்த 2 சோதனைகளையும் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோலஞ்சி, இது தர்மயுக வாழ்வை சொல்கிறது. ஐயா, 32 அறத்தாலான சிங்காசனத்திலே அமர்ந்து ரத்தினத்தாலான ஒரு திருமுடியையும் சூடி அந்த ஆட்சி பீடத்தினுடைய செங்கோலையும் ஐயா கையில் ஏந்தி, ஏன்னா செங்கோல் என்பது நீதி தவறாத வண்ணம், செங்கோல் ஏந்தி ஒரு மொழிக்குள் அதற்குள் ஆண்ட ஓமையை உரைக்கலற்றார். இந்த ஒரு மொழின்னு சொல்லணும்னா எல்லாரும் தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல தர்மயுகத்துல தமிழ் மொழி தான் இருக்கும். ஆனா ஐயா இங்கு சொல்லக்கூடிய ஒரு மொழி என்பது வைகுண்டருடைய மொழிக்கு மறுமொழி யாரும் பேச மாட்டாங்க. அவர் சொல்றதை அப்படியே செய்வாங்க. இங்கு உணர்த்தப்படுகிறது. ஒரு மொழி என்றால் வைகுண்டருடைய மொழிக்கு மறுமொழி. அங்க என்ன இல்லை, எந்த ஒரு விஷயமும் நடக்காது, ஒரே மொழியாக அங்கு இருக்கும். அதுபோல அவரை சொல்றதுக்கு சந்தேகத்தை கூட இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஞானத்தின் நிலையில இருப்பாங்க. அப்படி உள்ள தர்மயுக வாழ்வு, அதான் ஒரு மொழிக்குள் ஆண்ட உவமையை, அப்படி அவர் செய்கின்ற அந்த காரண காரியத்தை இங்கு வைகுண்ட
நாராயணர் அருள நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார்.